ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அற்புதமான நாளில இந்த சுவிசேஷ பயணத்திற்குள்ளாய் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில அதிகமாய் ஜெபிக்க வேண்டும் என்றால் சில முட்கள் தேவைப்படுகிறது. இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, பவுல் அப்போஸ்தலன் அந்த முள்ளினாலே கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளும்படியான வழிவகையை இந்த முள் ஒன்று செய்கிறது. அதிகமாய் வேண்டிக் கொள்ளும்படியாய் 2 கொரிந்தியர் 12:8 சொல்கிறது, அந்த முள் என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன், 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன் என்கிறார். முட்கள் நம்மை ஜெபத்திற்கு நேராய் வழி நடத்துவது மட்டுமல்ல, முட்கள் தொடர்ந்து இருப்பதினால் நாம் தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபிக்கவும் கற்றுத்தருகிறது இல்லையா? அந்த முள் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, கண்டினியூஸா ஜெபம் பண்றோம், இடைவிடாம ஜெபம் பண்றோம், நேரம் ஒதுக்கி ஜெபம் பண்றோம், நேரமே கிடைக்கலன்னு விடாம ஜெபம் பண்றோம். ஜெபமே ஜெயம். அதான் லூக்கா 18:1 சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று. கொலோசியர் 4:2, 1 தெசலோனிக்கேயர் 5:17 சொல்லு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தோட விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று. அப்போஸ்தலர் 2:42 வாசிக்கும்போது, ரோமர் 12:12 வாசிக்கும்போது, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். காரணம் என்ன? லூக்கா 18:7 சொல்லுது, தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த மாதிரி முள் வருதுன்னு வைங்களேன், அதிகமா ஜெபம் பண்றோம் இல்லையா? ஒரு விஷயத்த சொல்லட்டா, 22:24 சங்கீதம் சொல்லுகிறது, உபத்திரவப்பட்டனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் அவன் தம்மை நோக்கி கூப்பிடுகையிலே அவன் அழுகையை, வேண்டுதலை, விண்ணப்பத்தை, கண்ணீரை கேட்டார். ஹல்லேலூயா! கவலைப்படாம இருங்க, சந்தோஷமா இருங்க, சமாதானமா இருங்க. ஏதோ ஒரு முள் வந்துச்சுன்னு சொன்ன உடனே வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்க வேண்டாம். இந்த முள் ஜெபத்துக்கு நேராய் நடத்துகிறது, அதிகமா ஜெபிக்க தூண்டுகிறது, ஆண்டவரோட அதிகமாய் உறவு கொள்ள வைக்கிறது. எபேசியர் 3:20 சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை உள்ளவர். அப்ப நம்ம வேண்டறதுக்கு ஆரம்பமும் முடிவும் அந்த முள்ளுதான் காரணம் இல்லைங்களா? அதிகமா சில நேரம் சில போராட்டம் வரும்போது இடைவிடாம ஜெபம் பண்றோம், எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ண சொல்றோம். ஐயா, அதுக்குன்னு போராட்டத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்குது இல்ல. கர்த்தர் அப்படி நடத்துகிறார் என்றால் அதில் முகாந்திரம் உண்டு. ஜெபமே ஜெயம். ஆரம்பம் ஜெபமாக இருந்தால் முடிவு ஜெயமாக இருக்கும். தொடர்ச்சியாய் ஜெபிக்க கற்று தருகிறது. பவுலுக்கு ஜெபத்தின் ஆவியை ஆண்டவர் அதிகமாக ஊற்றினார். ஒருவருடைய ஜெபத்தையும் புறம்பே தள்ளாதவர். ஒருத்தருடைய ஜெபத்தையும் ஜாதி, மதம், இனம், குலம், கோத்திரம் பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது இல்லை. ஆண்டவர் அறிந்தவர்களோ, ஆண்டவர் தெரிந்தவர்களோ, ஆண்டவர் தெரியாதவர்களோ, ஆண்டவர் பழித்தவர்களோ, ஆண்டவர் கேவலமா பேசினவர்களோ எவர் ஒருவரும் ஆண்டவரை நோக்கி கதறி கூப்பிடும் பொழுது உடனடியாய் கதறலை கூப்பிடுதலை கேட்கிறவர். ஹல்லேலூயா! அதாங்க உண்மை. நம்ம உடனே உடைஞ்சு போறோம். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் இந்த வசனத்தை அவனுக்கு சொல்ல காரணம் என்ன தெரியுங்களா? என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னாரே, அதன் வழியாய் இந்த ரகசியங்களை கற்றுக்கொள்கிறோம். இன்று முதல் நாம் ஜெப வீரர்களாக, ஜெப வீராங்கனைகளாக. அது மட்டுமல்ல, ஏதோ ஒரு முள் இருந்தால், ஒரு தடைகள் வந்தால் உடனே துவண்டு போக அல்ல, சோர்ந்து சுருங்கி போக அல்ல, அதிலே வெற்றி ஜெயமெடுக்கும்படியாய், அதை சாட்சியாய் மாற்றும்படியாய், தடைக்கற்களை படிக்கற்களாய் மாற்றும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபமே ஜெயம். ஒரு விச கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ பார்த்து கொண்ட பிள்ளைகளோட வாழ்க்கையிலே இது ஜெப ஆவி அதிகமாக ஊற்றுங்க ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் ஜெபித்து 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 நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஜெபமே ஜெயம் என்ற தாரக மந்திரத்தை வைத்து கர்த்தாவே வாழ்க்கையில சாட்சியாய் மாற்று. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையான நாமத்தினால என் தேவனதை செய்யும்படியா இம்முடைய பாத வழியிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.